இருந்தாலும் இப்ப சமீபத்தில் என் மைண்ட்லயே ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு திருக்குறள் என்னன்னா, அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆதல் பெய்கிற குறள். அதாவது நீ ஒருத்தருடைய நிலை அறிந்து ஒரு பொருளை கொடுத்தாதான் தர்மம்னு இல்லை. ஒருத்தருடைய நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, வாழ்க்கையில நம்ம சாதிச்சு வெற்றி பெற்று நிறைய செல்வத்தை சேர்த்து இல்ல திறமையை சேர்த்து அறிவை சேர்த்து கல்வியை சேர்த்து அதுக்கப்புறம் தான் 4 பேருக்கு அதை செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம்னு நினைக்கிறோம். நான் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் தான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறோம். இது தவறு. வள்ளுவர் சொல்றாரு, உன்னால ஒருத்தருடைய நிலை அறிந்து ஒரு பொருளை கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, அவன் மனசு அறிஞ்சு 4 நல்ல வார்த்தை பேசுன்னு சொல்றாரு. உங்களால முடியும், நீங்க ஜெயிப்பீங்க, நீங்க வெற்றி பெறுவீங்க. இது மனசார ஒரு பொருளை கொடுக்கறத விட முகமலர்ந்து நல்ல வார்த்தை பேசுவது மேலானதுன்னு சொல்றாரு. இது எனக்கு அவ்வளவு அற்புதமா பிடிச்சிருந்துச்சு. இது அரசு ஊழியரா இப்ப வேலைக்கு போறாங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப அவசியம். அவங்க போற இடத்துல அவங்கள்ட்ட உதவி கேட்டு வரவங்கள்ட்ட நம்மளால உதவியை செய்ய முடியுதோ முடியலையோ, ஆனா மனசார கவலைப்படாதீங்க, உங்க கஷ்டம் தீர்ந்துரும், நீங்க நிச்சயமா இதை சரி பண்ணிடலாம், அதுக்கான ஆலோசனைகளை சொல்லியோ இல்ல ஆறுதல் படுத்தியோ அனுப்புனாலே ஒரு மிகச்சிறந்த மனிதராக இந்த உலகத்தில் மதிக்கப்படுவோம். நான் இதை ஃபீல் பண்ணிருக்கேன். நான் போலீஸ் ஸ்டேஷன்ல வடலூர் ஸ்டேஷன்ல எஸ்ஐயா இருக்கும்போது நான் இதை ஃபீல் பண்ணிருக்கேன். இந்த வார்த்தைகள் ஒருத்தங்க மனசை வந்து சந்தோஷப்படுத்துமா அப்படின்னா, ஆம். நம்ம வந்து உண்மையிலேயே நம்ம நிறைய நம்ம எதுவும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். தப்பு. நல்ல மனசு இருந்தா போதும், வேற எதுவுமே வேணாம். நமக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு செல்வம்லாம் வேண்டாம், அறிவு வேண்டாம், திறமை வேண்டாம், அக்கறை இருந்தா போதும். நான் ஒரு நாள் ஸ்டேஷன்ல இருக்கும்போது ஒரு அம்மா வந்து வராங்க ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. நான் உள்ள இருந்து பார்க்குறேன், என்னோட ரூம்ல இருந்து அவங்க இப்படி வராங்க, ஒரு போலீஸ்கார்ட்ட ஏதோ பேசுறாங்க, திருப்பி அவங்க முகம் வாடுது, அப்படியே திரும்பி நிற்கிறாங்க, ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே நான் பெல் அடிச்சு கிடையாது அந்த அம்மா வர சொல்லுங்க அப்படின்னு. உடனே என்னம்மா ஏன் ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறீங்க, என்னென்ன, ஏன் என் கணவர் வந்து இறந்துட்டாரு, அதுக்கு எஃப்ஐஆர் காப்பி கொடுத்தோம்னா ஒரு 10,000 ரூபா பணம் தராங்க தாலுகா ஆஃபீஸில், அந்த எஃப்ஐஆர் காப்பி வேணுங்கிறதுக்காக நான் கேட்டு வாங்க வந்தேன். ஆனால் அந்த எஃப்ஐஆர் காப்பி தர்றதுக்கு ரைட்ரு இல்லை, நீங்கள் நாளைக்கு வாங்கன்னு 10 நாளாக வர சொல்கிறாங்க, நான் இன்றைக்கும் வந்தேன் ரைட்ரு இல்லைன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணேன்னு தெரியலையா அப்படின்னு. உடனே அப்படியா, இப்போ இது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வர கேட்ட பேர் இல்லையா. நான் முதல்ல ஐயோ ரைட்ரு அவங்க பொண்ணுக்கு கல்யாணம்னு லீவில் இருக்காரு, அதனால அவர் வரலை, அது அவங்க உங்கள்கிட்ட சொல்லாமல் அவங்க நாளைக்கு வருவாங்கன்னு சொல்கிறாங்க, அவங்க வரதுக்கு இன்னும் 4 நாள் ஆகும், நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு என்ன வேணும், இந்த சர்டிஃபிகேட் தானே வேணும், நான் ஏற்பாடு பண்ணுறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தட்ட ஒரு கஷ்டம்னா அவங்கள்ட்ட நிச்சயமாக ஆறுதல் கேட்கணும். என்னாச்சு உங்கள் கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க அப்படின்னு. அப்படியா, சரி எந்த இடத்துல நடந்தது, அப்படியா, எத்தனை பசங்க இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்க, நான் கஷ்டப்படுறேன் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு, எங்கே இருக்காங்க, அவங்களும் நிற்கிறாங்க வெளியில், அவங்க ஆயா கூட, அதாவது பாட்டி கூட ஆச்சி கூட. உடனே அவங்கள்ட்ட ஒரு அந்த இடத்துல அவங்கள ஆறுதல் படுத்தி, கவலைப்படாதீங்க, நீங்கள் நாளைக்கு வாங்க, நானும் அந்த பொருளை கொடுக்கல, நீங்கள் நாளைக்கு வாங்க, அதுதான் கடைசியாக இருக்கும், உங்களுக்கு நான் நிச்சயமாக ஒரு எஃப்ஐஆர் காப்பி ட்ரூ காஃபின்னு கையெழுத்து போட்டு வச்சிருக்கேன், ரைட்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க, எவ்வளவோ கஷ்டத்தை பட்டுட்டீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமாக உங்களுக்கு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிள்ளைங்க இப்போ என்ன படிக்கிறாங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் LKG படிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அந்த 2 பசங்களும் ஒரு +2 வரைக்கும் படிக்க வைங்க, +2 முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட கொண்டு வந்து விட்டுருங்க, அவனை ஒரு கல்லூரி படிக்க வச்சு அவனை வந்து ஒரு பெரிய ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸர் ஆக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, நீங்கள் கவலையே படாதீங்க, இந்தாங்க என் ஃபோன் நம்பரை, நாங்கள் இருந்த பேப்பரை எடுத்து எழுதி என்னுடைய ஃபோன் நம்பரை எழுதி அந்த பேப்பரை அவங்க கையில் கொடுத்து, அந்த பையன் படிக்கிறது 5 வயசு 3 வயசு பசங்க, அவன் +2 முடிக்க எத்தனை 12 வருஷம் ஆகும், 12 வருஷம் கழிச்சு ஏன் நிலைமை என்னன்னு தெரியாது. நானே மாதம் இந்த 1ஆம் தேதி சம்பளம் போட்டால் தான் நான் வந்து என்ன செய்ய முடியும், என் குடும்பத்துக்கு அனுப்ப முடியும், நான் வந்து சாப்பிட முடியும், அந்த நிலைமையில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் நானே. ஆனால் அந்த வார்த்தையை நான் சொல்லி என் ஃபோன் நம்பரை எழுதி கொடுத்து நான் நம்புறேன் ஆழமா, இறைவன் நிச்சயமாக இந்த குழந்தைங்களை வழிநடத்துறதுக்காக என்னோட உயிரோட வச்சிருப்பான், நல்ல செழிப்போட வச்சிருப்பான், நான் ஆழமா நம்புறேன். எழுதி கொடுத்து, இந்தாங்கம்மா நீங்கள் நிச்சயமாக +2 முடிச்சுட்டு உங்கள் பிள்ளைங்களை கூட்டிட்டு வாங்க, இந்த நம்பரை நான் மாற்ற மாட்டேன், என்கிட்ட தான் இருக்கும், நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கம்மான்னு சொல்லி அந்த நம்பரையும் கொடுத்துட்டு, ஏன்னா நாளைக்கு நிச்சயமாக நீங்கள் அலையிறது கடைசியாக இருக்கும், நான் தந்துடுறேம்மான்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு நான் என்னுடைய ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன். அவங்க வெளியில் போகிறாங்க, நான் ஜன்னல் வழியாக பார்க்குறேன் அவங்க போகிறத. அவங்க நேராக போனாங்க, போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் ஒரு பிள்ளையார் கோயில் உண்டு, அந்த பிள்ளையார் கோயில்கிட்ட தான் 2 பிள்ளையும் வச்சுக்கிட்டு அந்த பிள்ளையாரை சாமி கும்பிடுறாங்க. கும்பிடும்போது நான் எழுதி கொடுத்த பார்த்தீங்களா ஃபோன் நம்பர், ஒரு பேப்பர், அந்த பேப்பரை அந்த சாமி கிட்ட காட்டி கண்ணில் கண்ணீரோட அந்த பேப்பரை வச்சு சாமி கும்பிடுறாங்க. இதை என் கண்ணால் பார்க்குறேன். நான் என்ன செஞ்சேன், ஏதாவது உதவி செஞ்சேன், நான் எந்த உதவியும் செய்யலை, எந்த உதவி. ஏங்க இந்த உலகத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க, யாருமே வந்து தன்மானம் உடையவங்க தமிழன்லாம், யாரும் யார்கிட்டையும் போய் உதவி எல்லாம் டக்குன்னு கேட்டலாம் நிற்க மாட்டாங்க, சுயமரியாதை இல்லாமல். ஆனாலும் கேட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்யறதை விட நமக்கு முக்கியமான வேலை ஒன்றும் இல்லை. அதனால நல்ல வார்த்தையாவது சொல்லலாம்ல. இந்த திருக்குறள் எனக்கு பிடித்த திருக்குறளாக இருந்தது. அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆதல் பெரின். மனசார ஒரு பொருளை கொடுக்கறதை விட முகமலர்ச்சியோட நல்ல வார்த்தைகள் சொல்லி அவங்களை ஆறுதல் படுத்துறது எப்போதும் தேவை. எப்போதும் பாசிட்டிவாக மற்றவங்களுக்கு ஆறுதல் படுத்துறவங்களாம் நீங்கள் இருங்க, உங்கள்கிட்ட அது எப்போதுமே இருக்கும், அதுக்கு காசு பணம்லாம் தேவையில்லை. நான் இருக்க மாப்பிள்ள, நீ படி மாப்பிள்ள, யாரோ ஒருத்தர் திடீர்னு போறான்னா, என்னடா வீட்டில் ஏதோ அப்பா உடம்பு சரியில்லைன்னு போகிறேன், ஏதாவது ஹெல்ப் பண்ணா கேள்டா, நான் வரேன்டா, எதுனா கூப்பிடுறான்னா, அது போதும் அந்த வார்த்தை, வேற ஒன்றும் வேண்டாம் வாழ்க்கையில். நான் துணையாக இருக்கேன்ற வேணா, ஜேபிக்கெலாம் ஒன்றுமே பண்ணவே இல்லை, நான் இருக்கேன் ஜேபி, அவ்வளோதான், அந்த ஒரு வார்த்தை தான், வேற எதுவுமே கிடையாது. நான் இருக்கேன் ஜேபி, அவ்வளோதான், நீ வந்து தனியாள் இல்லை, நான் இருக்கேன். அப்போ அந்த ஒரு வார்த்தை அவங்களுக்கு என்ன செய்ய, நான் மேடையில் இருப்பேன், நான் பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். அந்த ஒரு வார்த்தை இந்த ப்ரோக்ராம் நடத்தி முடிக்க ஃப்ரீயாக என்ன செய்வாங்க, அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம அப்படி தான் இருக்கணுமே. நம்ம ஒருத்தர் அந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால்
எல்லாத்தையும் நம்ம தோல்ல தூக்கி சுமக்கிற ஒரு ஆளா இருக்கணும். ஆமா, தோல்ல தூக்கி அமரகத்து வன்கொண்டார் போலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 1000 படை வீரர்கள் இருந்தாலும் ஒரு தளபதி தான் அதை தோல்ல தூக்கி போறாங்க. அந்த மாதிரி ஒரு தளபதியாக தான் எப்போதும் நம்ம எல்லாரும் இருக்கணும். சாதாரணமாக இருந்துடக்கூடாது நம்ம தெரியா.